ஓவியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? செம்ம ஜாலியா இருக்கேன். பாட்டி, தாத்தா, சரவணன் மாமா எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அப்படியா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? அப்பாவோட கல்யாணத்துக்கு. அப்பா நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, தெரியுமா? சூப்பரா இருக்கு. சரி, நான் எடுத்து காட்டுறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் தான் அந்த ட்ரெஸ்ஸ போட போறது இல்லையே. எதுக்கு பார்க்கணும்? போட்டுக்க மாட்டியா? ஏன், உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? ஆனா நீ தான் இன்னும் பார்க்கவே இல்லையே. அப்பா வாங்கி தந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும், ஆனா இந்த கல்யாணம் தான் எனக்கு பிடிக்கல. அப்பா ஏன் அந்த குழலியக்காவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு? என்ன ஓவியா நீ, அம்மா கல்யாணம் பண்ணத நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, இது ஏன் பிடிக்கல? இது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். சரி விடு, எதுக்கு நீயும் நானும் சண்டை போட்டுக்கணும்? எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. என்ன சொல்ற இனியா? ஏன் நடக்காது? ஏன்னா அம்மா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. எப்படியாச்சும் நிறுத்திடுவாங்க. உன்னையும் என்னையும் ஊட்டி போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க அட்மிஷன் ஃபார்மா வாங்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் அங்கதான் போய் படிக்க போறோம். இல்ல, அப்படிலாம் நடக்காது. நடக்கும். அப்பா வாங்கின ட்ரெஸ்ஸ நம்ம 2 பேரும் ஊட்டில போய் போட்டுக்கலாம். ஓவியா, நான் அப்புறம் பேசுறேன். இனியா, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லப்பா, ஓவியா தான் கால் பண்ணது. ஓவியா சொல்ற மாதிரி அம்மா என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களாப்பா? ஏய், இங்க பாரு, அது எப்படி கூட்டிட்டு போவாங்க? ஆமா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்லப்பா, எனக்கு பயமா இருக்கு. அம்மா என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களா? என்னடா நீ, அப்பாவை நீ தான் தைரியமா பாத்துக்குவ, உனக்கு பயமா இருக்கா? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஓவியா கால் பண்ணாப்பா. அம்மா ஊட்டி போர்டிங் ஸ்கூல்ல என்னையும் ஓவியாவையும் சேர்க்க போறாங்களாம். நான் போக மாட்டேன்ப்பா. ஏய், நீ அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நானும் போக விட மாட்டேன். அப்பாவை நீ நம்புறீல? அப்போ இனிமே இந்த மாதிரி பயப்படக்கூடாது. சரி, அப்பா என்னோட சொல்லவா? என்னப்பா? அப்பா சீக்கிரமே ஓவியாவை இங்க நம்ம கூட கூட்டிட்டு வந்துருவேன். நிஜமாவா? நிஜமா. ஆனா நீ யாருகிட்டயும் இத பத்தி சொல்லக்கூடாது, சரியா? இல்லப்பா, சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் பா. சரி, போய் கலை கூட ஜாலியா விளையாடு. போ. இந்த அளவுக்கு பிளான் வச்சிருக்கே அரசி, ஆனா அது நடக்க போறது இல்லை. அக்கா, இனி எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன், ஏதாச்சும் வேணுமா? இல்ல, இப்பவே இவ்ளோ அழகா இருக்கு. ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்ப முடிஞ்சிரும். இத போட்டுக்கோ. முடிஞ்சது. அக்கா, அக்கா, இது நானான்னு என்னாலயே நம்ப முடியல. என்ன இவ்ளோ அழகாக்கிட்டீங்க? நாங்க அழகாலாம் ஆக்கல. உனக்கு என்ன,
நீ ஏற்கனவே அழகுதானே. எனக்கு இந்த கலர் மேட்சிங்கா இருக்கும்னு நீங்க தானே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. பிளவுஸும் அழகா தைச்சு கொடுத்துருக்கீங்க. உனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னதுனால இதே மாடல்ல தைச்சிட்டேன். ம், கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய டிசைன் பார்த்து செலக்ட் கோழி பண்ணி ரெடி ஆயிட்டியா? பாட்டி வாய மூடு. நீயே கண்ணு வச்சிருக்க போல இருக்கு. ஆமாண்டி ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏன் ராசாத்தி. பாட்டி எல்லாம் அன்பு அக்காவால தான். பரவாயில்லம்மா, நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. சரி நீ ரெடியா இரு, நான் கூப்பிடும் போது வந்துரு. நான் போறேன். சரி. பாத்தீங்களா பாட்டி ரியாக்ஷனை? அவங்க கூட என்னை இவ்ளோ அழகா பாத்திருக்கவே மாட்டாங்க. அக்கா அவருக்கு பிடிக்கும்ல? நிச்சயமா பிடிக்கும். அப்ப நான் அவர் இங்க வர சொல்லட்டுமா? நிச்சயமா பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். பசங்க ரொம்ப நேரமா இங்க இருக்காங்க. நான் உங்களை கூட்டிட்டு போய் வெளியே வெயிட் பண்றேன். கலை, பாரதி, வா போலாம். வாங்க, வா போலாம். ஹலோ, கொஞ்சம் ரூம்க்கு வாங்கல. நீங்க வாங்க சொல்றேன். உள்ள வாங்க. சொல்லு குழலி. எனக்கு இவங்க மேக்கப்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அதான் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு தான் உங்களை வர சொன்னேன். அழகா இருக்கேனா? நல்லா இருக்கு, அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேற மாத்துறேன். இல்ல இது ரொம்ப அழகா தான் இருக்கு. சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். சரி. அக்கா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட்கா. அவருக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ அக்கா, என்ன இப்படியே ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு எந்த மாங்கா மடையும் சொன்னா? ஒரே வீடியோல 3 பேர், அன்பு, சிவம், குழலி. 3 mangoes. Close. Yes. Done. என்னாச்சு குழலி? யாரு? ஏன் இவ்ளோ கோவமா பாக்குற? அவன்தான் அந்த சுகுமார் எருமை. சுகுமாரா? அவன் எதுக்கு உனக்கு கால் பண்றான்? அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லக்கா. பொறுக்கி. என்னோட காலையே கட் பண்றியா? அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? திரும்ப ட்ரை பண்ற உனக்கு. எடுத்து பேசு குழலி. என்னதான் சொல்றான்னு பாப்போம். அக்கா பேசு குழலி.
ஹலோ, நீ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ற? அன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்ட. என்கிட்ட வம்பு பண்ணா அன்பாக்கா சும்மா இருந்த மாதிரி நான் இருப்பேன்னு நினைச்சுக்காத. பா நலங்கன்னு கேள்விப்பட்டேன். கூலா இல்லாம ஏன் இவ்வளவு சூடா இருக்க? இங்க என்ன நடந்த உனக்கு என்னடா? போனை வைடா பொறுக்கி. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. அங்க என்ன வேணாலும் நடக்கட்டும். உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அதுல என்ன நடக்குதுன்னு பாரு. சி பொறுக்கி. அதுல உன்னோட வருங்கால புருஷன் சிவமும் அவனோட காதலி அன்பும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன சொல்றான்? அவன் ஏதோ ஒரு வீடியோ அனுப்பியிருக்கானா, அத உடனே பாருன்னு வேற சொல்றான். டேய் சுகுமார், நீ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? அவ வீடியோ பார்க்க தானே போறா. பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும். பாரு. அவன் ஏதோ அனுப்பியிருக்கான், சுத்திக்கிட்டே இருக்கு. வசமா மாட்டினீங்கடி என்கிட்ட. இப்ப என்ன பண்றீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். அக்கா, இத பார்க்க எனக்கு இஷ்டமே இல்லக்கா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த வீடியோவை காத்திருந்து வேற பார்க்கணுமா? சுத்திக்கிட்டே வேற இருக்கு. அக்கா, டவுன்லோட் ஆயிடுச்சுக்கா. குழலி, குழலி வாமா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா. தமிழ் ஏந்தி காத்துக்கிட்டு இருக்கா. வா வா வா. அக்கா, இத என்னன்னு நீங்க பாருங்க, நான் வந்துடுறேன். வா. இந்த வீடியோ எப்படி? ஐயோ, நல்ல வேளை. ஐயோ, குழலி மட்டும் இதை பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கடவுளே. அவ இப்ப வந்து என்ன ஏதுன்னு கேட்பாளே, என்ன பண்றது? ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். முதல்ல இதை டெலீட் பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டானே, எப்படி இந்த வீடியோ அவனுக்கு கிடைச்சது? அப்போ எல்லாமே அவன் பிளான் தானா? என்னாச்சுக்கா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, அவன் என்ன வீடியோ அனுப்புனா? அக்கா, ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்க? அது குழலி, அது வந்து இருங்க, நானே பாத்துக்கிறேன். குழலி இல்ல, நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டீங்களா? ஏன்? நான் பாக்குறதுக்குள்ள ஏன் டெலீட் பண்ணீங்க? அக்கா சொல்லுங்க ப்ளீஸ், எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அது தப்பான வீடியோ குழலி, அத நீ பார்க்க வேண்டான்னு தான் டெலீட் பண்ணிட்டேன். என்னது தப்பான வீடியோவா? அதை எனக்கு அனுப்பி விட்டுட்டு ஃபோன் வேற பண்ணி சொல்றானா அவன்? எவ்வளவு திமிரு இருக்கும் அவனுக்கு. இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ரூமுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யாருக்கு கால் பண்ண? அந்த கால் அவருக்கு. இப்போ சுகமா இருக்கு. குழலி வேண்டாம் குழலி, பிரச்சனை ஆயிடும். வேண்டாம் அக்கா, நீங்க சும்மா இருங்க அக்கா. குழலி, என்ன குழலி, வீடியோ பாத்தியா? அடி செருப்பால, யாருக்கு என்ன அனுப்பிட்டு எப்படி இருக்குன்னு வேற கேக்குறியா? உனக்கெல்லாம் கொழுப்பாடா? குழலி, நீ வீடியோ பாத்தியா இல்லையா? பாத்தேன்டா பரதேசி. கண்ட கண்ட வீடியோ எல்லாம் அனுப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளான் போடுறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. நீ இவ்ளோ அடி வாங்கி கூட திருந்தவே இல்லல்ல.
உன்னலாம் என்னவ இப்படி இப்படி பேசுறா? இன்னொரு தடவை எனக்கு எதையாவது அனுப்புன அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ இவ்ளோ அடி வாங்கி கூட திருந்தவே இல்லல்ல. உன்னலாம் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இன்னொரு தடவை இந்த மாதிரி போன் பண்ற வேலை வச்சுக்கிட்ட நான் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். வேடா பொறுக்கி. கோழி நான் சொல்றது. ஹலோ ஹலோ. பார்த்துட்டு இவ்வளவு கதை பேசிக்கிட்டு இருக்கா? என்ன குழலி, என்னாச்சு? யாரு போன்ல? சுகுமார். சுகுமாரா? ஆமா, அவன்தான். என் மொபைலுக்கு ஏதோ தப்பான வீடியோ சென்ட் பண்ணிருக்கான். இன்னைக்கு அவன நில்லுங்க சிவம், ஒரு நிமிஷம். இப்படி நீங்க வெளியில போனா எல்லாரும் என்ன ஏதுன்னு பாப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். என்ன வீடியோ அனுப்பியிருக்கான்? உன் மொபைல கொடு. அதை நான் பார்க்க கூடாதுன்னு அன்பக்கா டெலீட் பண்ணிட்டாங்க. அது அவ பார்க்க வேண்டான்னு தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். சரி, இப்ப போகல. ஆனா நான் அவனை சும்மா விட மாட்டேன். குழலி, இதையெல்லாம் ஏன் சிவம் கிட்ட சொல்ற? பாத்தியா எப்படி கோவப்படுறாருன்னு? எனக்கு வந்த கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. பிபி எல்லாம் ஏறிடுச்சு. கூட்டிட்டு வந்துட்டேன். வா உட்காரு குழலி. ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா. அக்கா நல்லா இருக்கீனா? எல்லாரும் வந்தாச்சுல்ல, ஆரம்பிச்சிடலாமா? ஆமா லட்சுமி, நீயே உன் கையால முதல்ல நலங்க வச்சு ஆரம்பிச்சு வைமா. போ. சரிங்கம்மா. ஏன் கண்ணே படுற மாதிரி இருக்க. அடியே பரமோ, வாடி வந்து வை. சரிம்மா. பேத்திக்கு நலங்கு வை.
அன்பு, நீ போய் நலங்கு வை. நானா? போ அன்பு, நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானே, போ. போமா. போமா. சரி. நில்லுமா. பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண வந்தவ தானே, இவ ஏன் நலங்கு வைக்க வரா? அவளும் எங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான், அதனாலதான் நலங்கு வைக்க சொன்னேன். வேண்டப்பட்ட பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா புருஷன் இல்லையாமே, தனியா தான் இருக்குதாமே.